இன்றைய தினம் இந்த பகுதியில் வடகிழக்கு பருவமழையால் வெள்ள சேதம் வெள்ள சேதம் இல்லை. இந்த இயற்கை இந்த மழையினால் அதிகமான மழை பெய்த காரணத்தால் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 13,000 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது. இதனுடைய தன்மையை துறையினுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட 947 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கப்பட்டிருக்கிறது. இது மழை விட்ட பிறகு தண்ணீர் வடிகின்ற நிலையை பொறுத்து அது பயிர்களுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 33% அளவுக்கு பாதிப்பு இருந்தால் அதற்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றுதான் இந்த உக்கடை கிராமத்தில் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த தண்ணீர் மழை பெய்த தண்ணீர் வடியாக காரணத்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மற்ற பகுதியில் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட 13,749 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கின்றது. இது தஞ்சை மாவட்டத்தில், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3,300 ஹெக்டேர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 7,681 ஹெக்டேர் அளவுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 822 ஹெக்டேர் அளவும், தஞ்சாவூரில் 947, திருவாரூர் மாவட்டத்தில் 958 ஹெக்டேர் அளவிற்கு, திருவண்ணாமலை 35 ஹெக்டேர் அளவுக்கு, அதுவே கடலூரில் 500 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கின்றது என்று முதற்கட்ட கணக்கெடுப்பில் வந்திருக்கின்றது. துறையுடைய வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகளும் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் அனைத்து துறையின் சார்ந்த அதிகாரிகளும் இப்போது தமிழகம் முழுவதும் விவசாயிகளுடைய நிலையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு கணக்கெடுக்கின்ற இருக்கிறார். அதுக்கு என்னென்ன முதற்கட்டமாக தேவை வேண்டும் என்று முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கை வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் முன்பாக இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர்களிடம் அழைத்து பேசி அதற்கு பிறகு இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிகமான மழை பெய்தால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் மக்களை தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் நேரடியாக அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். அதே போல் மாவட்ட தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை அதிகாரி கிட்டத்தட்ட பொறுப்பு அதிகாரிகளை மழை வெள்ளத்தை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் ஐஏஎஸ்களை அனுப்பி வச்சு அவர்கள் மானிட்டரிங் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தஞ்சை மாவட்டத்தில் அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மழை பெய்திருக்கும் போது மாவட்ட ஆட்சியரும் சரி அது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தில் இதை ஆய்வு வேளாண் துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, அனைத்து மக்களுடைய பிரதிகள் இந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாதிப்பு குறையுமாப்பா? தண்ணி இப்போ வந்து மழை பெய்து மழை இப்போ 2-3 நாளாக மழை இப்போ விட்டு கொண்டிருக்கிறது. மழை நீர் வடிக்கின்றது. மழை பெய்யும், மழை வடியாத பட்சத்தில் மழை தண்ணீர் தேங்கும். அந்த நேரத்தில் அது பாதிப்புகள் ஏற்படும். அந்த இது போன்ற பயிர்கள் வந்து தண்ணி வடிஞ்சாலும் இந்த பயிரோட பாதிப்பு தன்மையிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வடிகால் முறையாக தூர்வாரதான் வாய்க்கால் வந்து இது சிஎன்டி வாய்க்கால். இது கிராமத்து மக்கள் கிராமத்துடைய பராமரிப்பு இந்த செய்வார்கள். இந்த வாய்க்கால் சிஎன்டி வாய்க்கால் இப்போட முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த பட்ஜெட்டு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டு செய்யும்போது இந்த சிஎன்டி வாய்க்கால்கள் இதுவரையில் எந்த ஆட்சியும் தூர்வாரவில்லை. சிஎன்டி வாய்க்கால் பொறுத்தவரையில்
ஆக இப்போது முதல்வருக்கு உத்தரவிட்டு நாங்கள் படிப்படியாக கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த சிஎன்டி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுகிறது. அது இந்த கிராமத்தில் அந்த வாய்க்கால் தூர்வாரவில்லை என்றால் இது சிஎன்டி வாய்க்கால்கள் தூர்வாருவதற்கு வேளாண் பொறியியல் துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வெள்ளத்தில் வெள்ளம் ஒரத்தநாடு பகுதியில் வல்லம் வாரி, அதே போல் அம்மாப்பேட்டை பகுதியில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரல, அதனால தான் அந்த பகுதியில் அதிகமாக பாதிச்சிருக்குன்னு சொல்லி நேற்று விவசாயிகள் குற்றச்சாட்டாக சொன்னாங்க. இது அந்தந்த அந்த கோடை காலத்தில் இது என்ன சொல்லணும்னா காவேரி டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து தூர்வாருகிற பணியை செய்திருக்கிறார்கள். இது இந்த ஆண்டு போன ஆண்டு இந்த ஆண்டு செய்ய மாட்டாங்க. இது தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்ற முதல்வர் ஏற்ற பிறகு இதை தூர்வாருகிற பணியை என்ன சொல்லப்போனால் நிதியை முன்கூட்டியே இது பட்ஜெட்டு போட்டு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு பிறகு தூர்வாருகிற பணி செய்யும்போது மழை வந்துடும், வெள்ளம் வந்துடும். அது கடந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆக அது பட்ஜெட்டுக்கு முன்பாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு உரிய டெண்டர் விடப்பட்டு அதுக்குரிய கோடை காலத்திலேயே இந்த வாய்க்கால்களை தூர்வாருகிற பணியை நீர்வளத்துறை மூலமாக அந்த துறை சார்பாக உள்ள வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு அதிக நிதி கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 75 கோடி இந்த அளவுக்கு இந்த ஆண்டு நீர்வளத்துறை சார்பாக தூர்வாருவதற்கு பணி உத்தரவிட்டு நடந்திருக்கிறது. இது போன்ற நிலைகள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை வேளாண் துறை அதிகாரிகள் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதியில் ஆண்டுதோறும் இது போன்ற கண்காணித்து எந்தெந்த பகுதியில் அதிகம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடும் என்பதை நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் கணக்கு இது போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வேணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ தரதா அது எப்படி அப்படி நிலைமை பொறுத்து தான் பார்த்தோம். ஓகே, நன்றிப்பா. சரியா காத்தா இறங்க மாப்பிள்ள. வடிகால் வேற ஒண்ணு. ஓகே, நான் 1/2 மணி நேரம் உங்களுக்கு கால் பண்றேன் சார். வடிகால் சரியில்லாதனால தான் தண்ணி லாக் ஆகுது. சந்திர கைடா மேல மேலையும் கேமரா நிக்குது. அதெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணீங்க பார்த்துங்க சார். கொஞ்சம் மறைக்காதீங்க, இங்கிலீஷ் எல்லாம் ஃபீல்டெலாம் பார்க்க சொல்லி எல்லாம் பார்த்துங்க. தண்ணி வரி அதிகாரி இன்ஜினியரிங் சொல்லிக்கிறீங்க.
சார் கொஞ்சம் மறைக்காது. நாங்கள் வந்து காலைல பார்த்துட்டோம் சார். பார்த்துட்டு இது ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைனேஜ் சேர்க்கலாம் தண்ணியில் போட்டு பேசிட்டோம் சார். இன்னைக்கு அவங்க இப்போ காலையில் சேர்க்கலாம் ஏற்பட சொல்லிட்டு இன்னைக்கு 4 கிலோமீட்டர் காலை தண்ணி வரைஞ்சிடும். நம்ம அடுத்ததே உரம் போட்டு கல்லணை மீட்டிங்ல இருக்காங்க சொல்லிட்டு சார். அமைச்சர் ஆய்வில் இருக்கும் கூப்பிட்றேன். அமைச்சர் ஆய்வில் இருக்கும் கூப்பிட்றேன். அது பேரூராட்சி நிர்வாக ரீதியில் கொஞ்சம் வழி விடுங்க. அவர் வழி விடுங்க. எடுத்துட்டு வாங்க சைட்ல. ஒரு போட்டோ எடுக்கலாம். ஆனா பயிரை வாங்கி பாருங்க. தம்பி பார்த்து